ஒயின் ஷாப், தேவாலயங்கள், கல்வி நிறுவனங்கள், முக்கியமான பொது இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து திமுக பீரியட்லயே பண்ணிட்டாங்க. இவர் வந்து புதுசாலாம் ஒன்றும் மாத்தல. அது ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. என்னை கேட்டா அது மாற்றமா தெரியல. ஆனா இப்போ 4000 சில்லற இருக்கும்போது 700 சில்லற அப்படின்ற போது 717 ஒயின் ஷாப் 717 ஒயின் ஷாப்ல 560 ஒயின் ஷாப் திமுக கவர்மெண்ட்ல இது பண்ணிட்டாங்க. நேஷனலைஸ்ல இருக்கு, நேஷனல் ஹைவேல இருக்கிற ஒயின் ஷாப், தேவாலயங்கள் பக்கத்துல, கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் எடுத்துட்டாங்க திமுக கவர்மெண்ட்ல. இவரு வந்து மேல எக்ஸ்ட்ரா ஒரு 200 பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய மாற்றமா தெரியல. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பான். இப்போ மாற்றத்துக்காக தான் விஜய் அவர்கள் விஜயுடைய கவர்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. இப்பதானே ரெண்டு நாள் தானே ஆகுது. இன்னும் பாப்போம் அவர் என்ன நிர்வாகம் பண்றாரு. அவரை நான் கூட பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே சரியான ஆளா எனக்கு தெரியல. விஜய் மட்டும் ஒரு நல்ல மனிதனா இருந்தாலும் இங்க நாட்டை திருத்த முடியாது, மாற்றம் வராது. அங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல். 33 பேருக்கு மேல கிரிமினல் வழக்கு வச்சிருக்காங்க. அங்க இருக்க அவருடைய கேண்டிடேட்ஸ், மினிஸ்டரா இருக்கிற முக்கியமான ஆட்களே நிறைய பேர் கிரிமினல் வழக்குல இருக்காங்க. அது எப்படி மாற்றமா இருக்க முடியும்? இவர் எப்படி மாற்றமான அரசியல் கொடுப்பாரு?